ஐம்புல கள்வர் அகத்தினில் புகுந்து அகத்தில் நீ இளையோ அருணா, நீ இல்லாத போயிட்டியே அப்படிங்கிறார். இதெல்லாம் ஒரு உரிமையில் போய் பக்தன் வந்து உரிமையில் போய் அப்படி வேண்டி அழறது. இந்த பாடல்கள்லாம் என்ன பண்ணணும்னா, அதனுடைய பாவத்துக்குள்ளார நம்ம போய் உட்கார்ந்துக்கிட்டு, ரமண பகவான் எந்த ஒரு பாவத்துல இந்த பாடல்களை சொல்றாங்களோ, நம்மளுடைய மனதை அந்த பாவத்துல கொண்டு போய் நிறுத்தி அந்த பாடலை பார்க்கும் பொழுது 2 சொட்டு கண்ணீர் விழும் பொழுது அந்த இடத்துல இறைவன் கருணை சும்மா இருக்க மாட்டான், கருணை கொண்டு இறங்கி வந்துருவான். ஐம்புலன்களையும் சேர்த்து ஒழிச்சிடுவான். அதே இடத்துல அகத்தினில் நீ இளையோ அப்படின்னு கேட்கிறான் இல்லையா? அப்ப பகவான் என்ன பண்றாருன்னா, அகத்தினில் நீ இளையோன்னு கேட்டாலே, ஐயோ இல்லாத போயிட்டேன்னு, அப்ப பகவான் அருணாச்சலம் இல்லேப்பா நான் இருக்கேன் இருக்கேன்னு வந்து தன்னுடைய சொரூபத்தை அந்த இடத்துல தரிசனமா கொடுப்பார். இந்த ஒரு 108 பாடல்களையும் என்ன ஒரு விஷயம்னா, இது பல வலைகள். இது ஜீவன் வந்து எத்தனை வலையில மாட்டியிருந்தாலும் பரவாயில்ல, இந்த 108 வலையும் இவங்கிட்ட வீசினான்னா இந்த வலையில ஏதோ ஒரு வலையில அவன் மாட்டி ஈஸ்வரன் அடைஞ்சிடும். அதான் பகவானுடைய இலக்கு. ஏதோ ஒரு பாடல்கள்ல இவன் சிக்கி இந்த பாடல் அவனுக்குள்ள ஒரு இன்சைட் என்று சொல்ல உள்ளொலியை கொடுத்துரும். அந்த பாடல் வந்து அவன் மேல போயிடுவான். ஐம்புலன்கள்ல நான் மாட்டின்ட்டேன் இல்லையா, இப்ப என்ன வெளியேற்றிரு, அவ்வளவுதான். அப்ப என்ன சொல்ற, நீ இளையோ அருணாச்சலா, இல்லப்பா நான் இருக்கேன் அப்படின்னு இந்த இடத்துல அருணாச்சலன் தன்னுடைய இருப்பை உறுதிப்படுத்துகிற ஒரு பாடலாக நாம் இதை பார்க்க வேண்டும்.